ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சீசனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தொழிலாக இருக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்னதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் முதலீடு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். மிகப்பெரிய பிரச்சனையாக முதலீடாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற தொழிலுக்கு பார்த்திங்கன்னா, முதலீடு அதிகமாக பண்ண வேண்டாம். ஒரு ஆரம்பத்தில் ஒரு ரூ. 500 முதலீடு இருந்தாலே போதும். இந்த தொழிலை ஆரம்பிக்கலாம். இந்த தொழில் பார்த்திங்கன்னா எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிமையான தொழிலாக கூட இருக்குது. ஸோ இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயில் பார்க்குறது முடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலையை வச்சு நம்ம பவுட்ரு ரெடி பண்ணுற தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொய்யா இலையை பவுட்ரு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருந்து ரெடி பண்ணுறதுக்கு, அழகு சாதன பொருள் ரெடி பண்ணுறதுக்கு, கொய்யா இலையை வச்சு டீ கூட ரெடி பண்ணி குடிக்கிறாங்க. இப்படி கொய்யா இலையில் நிறைய மருத்துவ குணம், நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறதுனால இந்த கொய்யா இலை பவுடருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. இந்த பவுட்ரு நிறைய இடத்துல யூஸ் ஆகுறதுனால இந்த தொழில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த தொழில் ஆரம்பிக்க முக்கிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலை தான். இந்த இலை நிறைய இடத்துல கிடைக்குது. இப்போ கொய்யா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு மூட்டை இவ்வளோன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பவுட்ரு பேக் பண்ண பேக்கிங் பவுச் சீலிங் பண்ண சீலிங் மிஷின் தேவைப்படுது. நீங்கள் பவுச் ஆரம்பத்தில் பவுச் மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக பேக்கெட்டில் நீங்கள் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கெட் மேலே உங்கள் பிராண்டு, இது என்ன ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி இந்த கொய்யா இலை பவுடரில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர் ரெடி பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எஃப்எஸ்எஸ்சி லைசன்ஸ் எடுக்கணும். ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண நல்லா க்ளீனாக இருக்கிற கொய்யா இலையை நம்ம எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு என்ன பண்ண வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா காய்ஞ்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம பவுடரை அரைச்சி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் ப்ராடக்ட் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா காய வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணால் பவுட்ரு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சலிச்சிட்டு 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி பேக்கிங் பவுச்சில் நம்ம பேக் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலை பவுட்ரு நீங்கள் எந்த இடத்துல ரெடி பண்ணுறீங்களோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற இடம் சுத்தமாக க்ளீனாக இருக்கும். ரெடி பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னா தலைக்கு கேப்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த தொழிலை பண்ணால் வருமானம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்க்கலாம். 1 கிலோ கொய்யா இலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் ரூ. 450 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 4 கிலோ ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிங்கன்னா ரூ. 2000 வரைக்கும் வருமானம் எடுக்கலாம். ரெடி பண்ண இந்த ப்ராடக்ட்டை எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், ஆன்லைனில், நாட்டு மருந்து கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், மளிகை கடையில், மெடிக்கல்னு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்னதாக யார் வேணாலும் இந்த தொழிலை செய்யலாம். எப்போவுமே லாபமும் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.